வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கோவை சிம்மம் ரங்கநாதன். இன்னைக்கு புத்தான துவாதசி. இன்னைக்கு நெல்லி மர வழிபாடு ரொம்ப சிறப்பானது. நெல்லி மரத்தில் இறைவன் கிருஷ்ணன் தாமோதரன்கிற பேரில் அதில் இருக்கிறதாக ஐதீகம். அப்படி இன்னைக்கு நெல்லி மர வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதம் முழுவதுமே நெல்லி மரத்தடியில் விளக்கேற்றுவது, நெல்லி மரத்தை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இன்றைய தினத்தில் தான் துளசி தேவியானவள் கிருஷ்ணனை மணந்து கொண்டாள். 4 மாதங்கள் விரதம் இருந்து கிருஷ்ணனை மணந்து கொண்டாள்ங்கிறதும் இன்னைக்கு தான். அப்போ இந்த நெல்லி மரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான மரமே நெல்லி மரம் தான். அப்படி பரணி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக அவர்கள் இந்த நெல்லி மர வழிபாடை செய்ய, இந்த நெல்லி மரத்தை அவங்க நட்டு வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ரிஷபம் அவர்களுக்கு விரயங்களை குறிக்கும், மிதுனத்துக்கு வெற்றியை தரும், கடகத்திற்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக நெல்லிமர வழிபாடு இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை கன்னிக்கு நீக்குவதாக இருக்கும். துலா லக்னம், துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு, துலா லக்னம் இன்னைக்கு அச்சய லக்னமாக போகிறவங்க இந்த நெல்லிமர வழிபாடை செய்ய திருமணம் விரைவில் கைகூடும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நெல்லிவரம் வழிபாடு கடன்களை தீர்க்கும். தனுசு லக்னத்துக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி, மகர லக்னக்காரங்களுக்கு இந்த நெல்லிமர வழிபாடு வீடு மனை வாசல் யோகங்களை கொடுக்கும். கும்பலக்னம், கும்பராசிக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மீன லக்னக்காரங்களுக்கு வருமானம் வரணும், எனக்கு பணம் குறைவாக இருக்குது, எனக்கு வருமானம் வரணுங்கிறவங்க இந்த நெல்லிமர வழிபாடை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளே விளையுங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நெல்லிமர வழிபாடை செய்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அதுக்கு பூஜை செய்து அதன் அடியில் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு வருவது. இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய் இல்லை, பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அது தானம் கொடுக்கறது, இந்த நெல்லி மரத்தை நடுவது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்திற்கே உண்டான சிறப்பு. இதை செய்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.